2024ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு அரசின் உரையை ஆளுநர் வாசிக்க மறுத்து அவர் புறக்கணித்த நிலையில் அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன். தமிழினி உங்களிடம். நன்றி பாலவேல். இன்றைய நாளின் மிக முக்கிய அரசியல் களத்தின் பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறிய நிகழ்வு. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடி ஆளுநர் உரை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் உரைக்கு முன்பாகவும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் குறிப்பிட்டு மேலும் இந்த உரையில் முரண்பாடான கருத்துக்கள் இருப்பதாக ஆளுநர் உரையை வாசிப்பதை தவிர்த்து விட்டார். தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு உரையை வாசித்த நிகழ்வை பார்த்தோம். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வையும் பார்த்து வருகிறோம். தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். பார்க்கலாம். தமிழிலே பேச முயற்சி செய்தார். தமிழ் அவருக்கு சரியாக வரவில்லை. மோடி எப்படி திருக்குறளை படிக்கிறாரோ, மோடி எப்படி கவிதைகளை படிக்கிறாரோ அப்படி தப்பாக தமிழில் பேசினார். தவறான உச்சரிப்பை செய்தார். அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கவில்லை, இதை மிகப்பெரிய குறையாக சொன்னார். இரண்டாவது, இதில் எழுதி இருப்பதையெல்லாம் என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னால் படிக்க இயலாது என்று சொன்னார். நாங்கள் சாமானியர்களாக கேட்கும் ஒரே கேள்வி, தமிழ்நாட்டின் மரபு எப்பொழுதுமே தமிழ்தாய் வாழ்த்து. நிகழ்ச்சி முடிந்தவுடன் தேசிய கீதம் பள்ளிக்கூடங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் இதான் நடக்கும். இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநராக இருக்கிறார். அல்லது வேணுமென்றே விஷமத்தனம் செய்வதற்காக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையுடைய மாண்பை சிதைப்பதற்காக திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலை இன்று ஆளுநர் அரங்கேற்றி இருக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறோம். இவருடன் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அந்த ஆளுநர் உரை முடிவுக்கு வருகிறது. ஒப்புதல் பெற போகும்பொழுது இந்த பத்திகள் எனக்கு பிடிக்கவில்லை, இது ஒரு எதிரான சிந்தனை உருவாக்குகிறது, இதையெல்லாம் நான் படிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கலாம். ஒப்புதல் அளித்த பிறகு இங்கே வந்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்கிறார். என்னவென்றால், இதையெல்லாம் என்னால் படிக்க முடியாது, என்னுடைய கான்சியஸ் வில் நாட் பர்மிட் என்கிறார். இது என்ன, இது அபத்தம். நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்பது, இந்த ஆளுநரை மாற்றும் வரை தெலுங்கானாவில் எப்படி ஆளுநர் உரை இல்லாமல் சட்டப்பேரவையை நடத்தினார்களோ அதே போன்று அடுத்த ஆண்டு இவர் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை, பிஜேபி அரசாங்கம் அமைவதற்கும் வாய்ப்பில்லை. இனிவரும் காலங்களில் இப்படி நடைமுறைப்படுத்தினால் இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலங்களை அகற்ற வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. மாண்போடு நடத்துகிறார்கள் ஆளுநரை. தொடர்ந்து அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தவறுகிறார், ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார். ஆகவே வன்மையாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கண்டிக்கிறது. ஓகே, பேரவையில் நடந்த நிகழ்வு குறித்து காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அதனுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மரபுகள் பின்பற்றப்படுகின்றன, ஆனால் ஆளுநர் வேண்டுமென்றே விஷமத்தனமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்ற காட்டமான விமர்சனத்தை செல்வ பெருந்தகை முன்வைத்திருக்கிறார். அதையும் பார்த்தோம். தொடர்ந்து பேரவையில் நடந்த நிகழ்வு அடுத்தடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதேபோன்று ஆளுநர் உரை தொடங்கி படிக்கப்பட்ட போது ஆளுநர் உரையில் சில பத்திகளை அவர் தவிர்த்திருக்கிறார், சில வார்த்தைகளை அவர் இணைத்து படித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் படிக்கும் போதே எழுந்தது. அவையிலும் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை விதி எண் 17 தளர்த்தி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆளுநர் உரையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, என்ன அச்சிடப்பட்டிருக்கிறதோ அதுதான் பேரவையில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் அப்போதே பேரவையில் இருந்து வெளியேறிய நிகழ்வும் நமக்கு நினைவிருக்கலாம். தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் வெளியேறியிருந்தார். இந்த ஆண்டும் அதேபோல தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் வெளியேறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேசிய கீதம் தொடக்கத்திலேயே இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபின்படி தமிழ்தாய் வாழ்த்து என்பது முதலில் இசைக்கப்படும், ஆளுநர் உரை இறுதியில்தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற ஒரு விளக்கம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசு தரப்பு, குறிப்பாக சட்டப்பேரவை தரப்பு சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். வேண்டுமென்றே குறிப்பிட்டு
தென்னிந்திய அரசுகளை எதிர்ப்பதற்காக ஆளுநர்கள் இவ்வாறு செயல்படுகின்றனர். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதே தென்னிந்திய மாநில ஆளுநர்களின் வேலையாக இருக்கிறது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். பேரவையின் போது அதில் செயல்பாடுகள் மரபுப்படியாகவே நடந்திருக்கிறது. அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக ஆளுநர்களின் இவ்வாறான செயல்பாடு என்பது வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் என்ற ஒரு காரணத்தையும் அமைச்சர் ரகுபதி கூறியதையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் மீதான பதிலுரை விவாதம் என்பது அடுத்த 3 நாட்கள் பிப்ரவரி 15 வரை நடைபெறும். அதற்கு பிறகு பிப்ரவரி 19 தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து 22ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநரை வரவேற்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் சபாநாயகரும் அதற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். தேசிய கீதம் என்பது அவர் வரும்போது இசைக்கப்பட்டது, அவர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் ஆளுநர் உரையின் போது கடந்த ஆண்டு என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, தமிழ்நாடு அரசால் இனி என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். குறிப்பாக CAA குடியுரிமை திருத்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒருபோதும் அமல்படுத்தப்பட மாட்டாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. மேலும் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களும் ஆளுநர் உரையின் அம்சங்களாக குறிப்பிடப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு அந்த உரையை முழுவதுமாக தமிழில் வாசித்ததையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு சில அரசியல் ரீதியிலான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. நான் சில அரசோட திட்டங்கள் வந்து சில முரணா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த திட்டம் முரண்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆளுநர் உரைக்கு நாங்க எல்லாம் முதன்மையான இடத்துல வந்திருக்கோம், 2வது இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கோம். GDP growth ரேட்ல ஆல் இண்டியா ரேஷியோட நம்ம வந்து அட்வான்ஸா இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பொய்னா விளக்கம் கேட்டா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம், அவ்வளவுதானே. இல்ல இந்த முறை படிக்கவே இல்லை, இந்த முறை படிக்கவே இல்லை. இதை இனிமேல் உச்ச நீதிமன்றம் தான் பார்க்கும். ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்தது என்பதை உச்ச நீதிமன்றம் நிச்சயம் தெளிவாக பார்க்கும். எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது. எனவே எங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன நடந்தது என்பதை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்வார். தேசிய கீதம் ஏற்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா நிராகரிச்சோம்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் அவர் தேசிய கீதத்துக்கு முன்பாகவே வெளியே போனதையும் பார்க்க முடியுது. அதாவது தேசிய கீதம் வேண்டும் என்று கடந்த ஆண்டு கேட்டார். அப்பொழுதே சொல்லிவிட்டோம், தமிழ்நாட்டினுடைய மரபு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம். இதுதான் நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கடைபிடிப்பது. கடந்த பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்ற வரலாற்றிலும் இதுதான் இருக்கிறது. எனவே நாங்கள் இதைத்தான் சொன்னோம். அவர் ஏற்றுக்கொண்டு வந்தார். அப்புறம் இந்த ஆண்டு முரண்டு பிடிப்பதில் என்ன ஆச்சரியங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. என்னன்னா அவர் வந்து தேசிய கீதத்துக்கு மதிப்பளிச்சா இருந்து மரியாதையோடு போயிருக்கலாம்ல. நாங்கள் மரியாதையோடு வழி அனுப்பியிருப்போம், மரியாதையோடு வரவேற்றோம், எழுந்து நின்றோம், வணக்கம் சொன்னோம், வரவேற்றோம், எல்லாம் சொன்னோம். போற போதும் கைகூப்பி அவரை வழி அனுப்பி வைத்திருப்போம். இப்படி அவர் கிடுகிடுன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஓடுறான்னு பாக்குறதுக்குள்ள கவர்னர் போயிட்டாருங்கன்னு சொல்றாங்க. ஆளுநரையை வந்து முறை அவருக்கு அனுப்பிச்சு வச்சுதானே அன்றைக்கு நல்ல கார்டினல் இருந்தோம். அதுல சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பது குறித்த அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம்.